ஏய் தாமரை, என்னது இது? நான் மாலை போட்டிருக்க உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன மாமா, நான் என்ன கஜினி சூர்யாவா பட்டு பட்டுன்னு எல்லாத்தையும் மறந்து போறதுக்கு? இருக்கு மாமா, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருந்த மாதிரி கொண்டு வந்து வைக்கிற? ஆமா, ஞாபகம் இருந்ததுனாலதான் இதெல்லாம் இங்க கொண்டு வந்தேன். மாலை போட்டா சுத்த பத்தமா இருக்கணும், வீட்டுல கவுச்சு பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? மாமா, இப்ப நான் உங்களை சாப்பிட சொன்னா? இல்ல இல்ல, இது உங்களுக்கு இல்ல மாமா, எனக்கு. உனக்குன்னு எனக்கு புரியல. புருஷன் மாலை போட்டா பொண்டாட்டி விரதம் இருக்கணும், புரியுதா? புருஷன் எனக்காக எதுவுமே இல்லாதவனா இருக்கிறப்ப மனைவி எதுக்காக எல்லாமுமா இருக்கணும்? நான் எதுவுமே இல்லாதவனா இருக்கடா. ஆமா, நல்ல கணவனாவும் இல்ல, நல்ல தகப்பனாவும் இல்ல. நான் நல்ல தகப்பனா இல்ல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்ப நான் மாலை போட்டு விரதம் இருக்கிறது நம்ம குழந்தைக்காக தான். எந்த குழந்தைக்கு? சொல்லுங்க மாமா, எந்த குழந்தைக்காக விரதம் இருக்கீங்க? நம்ம குழந்தை எந்த குழந்தை பொருள்? என்ன கேள்வி இது? பொய் சொல்லாதீங்க மாமா, பொய் சொல்லாதீங்க. இந்த மாலைய துளசி குழந்தைக்காக தானே போட்டிருக்கீங்க? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த மாலை மணி பட்ட கிட்டெல்லாம் ஏன் குழந்தைக்காக இல்ல, எல்லாம் அந்த துளசி குழந்தைக்காக. நீங்க போன்ல அவகிட்ட கொஞ்சி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். உன் குழந்தைக்காக பிரசன்னா மட்டும் தான் மாலை போடுவானா? நானும் மாலை போடுவேன்னு உங்க காதுல கன்ஃபார்ம் பண்ணீங்க பாத்தீங்களா? அதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். ஐயோ தாமரை, நீ தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. நீங்க சொன்னதெல்லாம் போதும். எவ்வளவு பெத்துக்க போற குழந்தைக்கு நான் எதுக்காக விரதம் இருக்கணும்? நான் சாப்பிட போறேன். ஆக்சுவலி மாமா, அவ யாரு? என்னோட எனிமி. நான் சுத்தமா அவளை அழிக்க நினைக்கிறவ. அப்படிப்பட்டவளோட குழந்தை நல்லா இருக்கணும்னு நான் ஏன் நினைக்க போறேன்? இல்ல, அவ குழந்தை நல்லா இருந்தா என்ன, நாசமா போன எனக்கு என்ன வந்துச்சு? இத பாருங்க மாமா, நான் சாப்பிடுவேன், விதவிதமா சாப்பிடுவேன், நேரம் தவறாம நான்வெஜ் சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க உங்க கழுத்துல இருக்கிற மாலைய அறுத்து போடுற வரைக்கும் இந்த அசைவ போராட்டம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். டிஃபரெண்டா தொடரும். சார் செம பிளான் சார். அவனை கார் கிட்ட வர வச்சுட்டு காரை வேகமா ஸ்டார்ட் பண்ணிட்டு போனீங்க பாருங்க, சூப்பர். ஏ நீ மட்டும் என்னையா? அவன் நம்ம காரை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு அவன் கார் சாவி நீ எடுத்த பாரு, அதான் ஹைலைட். சரி சார், பணம் வாங்கிட்டத பத்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா? சொல்லலாம். இப்ப எதுக்கு அவசரப்படுற? அதான் நம்ம கேட்ட பணம் வந்துடுச்சு இல்ல சார், அப்புறம் எதுக்கு அந்த குழந்தைய போய் கொலை பண்ணிக்கிட்டு பாவம். இங்க பாரு வீரா, இறக்கப்படாத. அந்த குட்டிச்சாத்தா மட்டும் எழுதி காட்டணும்னு வையே, நான் நீ பத்மா எல்லாரும் மாட்டுவோம், அப்புறம் சங்குதான். சரி வா, சீக்கிரம் போலாம். 50 lakhs. ஓ சமாம்ச. சார் குழந்தைய காணோம் சார். எங்கயா சார்? கதவு திறந்துருக்கு பாருங்க. ஓடு போ புடி. அடடா, குட்டிச்சத்தம் தப்பிச்சிடுச்சே. இப்ப என்ன பண்றது சார்? சார் நான் அதுக்கு தான் சார் அப்பவே சொன்ன பணம் வாங்குறதுக்கு நான் வரமாட்டேன்னு. இங்க பாரு வீரா, இத பத்தி பேச இப்ப நேரம் இல்ல. கயிறு சூடாதான் இருக்கு, அந்த பொண்ணு பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பா. வா தரலாம் சார், பணத்தை எடுத்து வச்சுட்டோம். வா சீக்கிரம் வா.
எங்க போயிருப்பா? சார் அந்த பொண்ணோட காத்தோட கீழே இருக்கு சார். வா வா சீக்கிரம் போய் பிடி. போ போ. எடுங்க. ஐயோ இவ வேற. சொல்லு பத்மா. என்னடா போன் எடுக்க ஏன் இவ்வளவு நேரம்? பணம் வாங்குனியா இல்லையா? வாங்கிட்டேன். அத ஏன்டா இவ்ளோ கடுப்பா சொல்ற? 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, சொல்லையா 50 லட்சம். அத கொஞ்சம் நல்ல சிரிச்ச மாதிரியே சொல்லல. இப்ப நான் அந்த மூட்ல இல்ல பத்மா. இங்க நடக்க கூடாது ஒண்ணு நடந்துடுச்சு. உன் பொண்ணு பூரணி எங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா. அட பாவி பாவி, அறிவு இருக்காடா? நான் எத்தனை தடவை படிச்சு சொன்னேன், அவ ராட்சசி குட்டி சாத்தா, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு. அதெல்லாம் ஜாக்கிரதையா தான் பாத்துக்கிட்டோம். பணம் வாங்க போற நேரத்துல இப்படி நடந்துடுச்சு. ஐயோ டேய் டேய் லூசு, என்கிட்ட பேசி பொழுது போக்காம முதல்ல போய் அவளை தேடுற வழிய பாருங்கடா. ஐயோ அவ அப்பன் கையிலயோ இல்ல போலீஸ் கையிலயோ அவ மாட்டினானா 3 பேரும் கூண்டோட கைலாசம் போக வேண்டியதுதான். போன் வச்சுட்டு போய் தேடுறா போடா. இவ வேற. டேய் வீரா, நீ இப்படி போய் தேடு, நான் அந்த பக்கம் போய் பார்க்கறேன். ஓகே ஓகே. டேய் வாடா, இந்த பக்கம் பார்க்கலாம். ஐயோ டைம் வேற ஆயிடுச்சு. கண்டிப்பா நடந்து போனா லேட் ஆயிடும். மாமாவை டிராப் பண்ண சொல்லலாம். மாமா மாமா சீக்கிரம் வாங்க, என்ன கோயில்ல டிராப் பண்ணுங்க. வாங்க மாமா. போலாமா? எங்க போலாமா? கோயில்ல டிராப் பண்ணுங்க. நீ திடுப்புன்னு வந்து வண்டி எடுங்க டிராப் பண்ணுங்களா, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது.
முக்கியமான வேலை இருக்கு, நீ கிளம்பு. நம்பாத. என்ன மாமா, இத்தனை வாரம் நான் உங்களையே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. நான் நடந்து போறதுக்குள்ள கோயில் சாத்திடுவாங்க மாமா. நீ எதுக்காக எனக்காக வெயிட் பண்ணிருக்க? டைம் வேஸ்ட் பண்ணாத. நீ கிளம்பு 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 போ. மாமா, நம்ம குழந்தை மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல மாமா. எங்கேயோ வளர்ற குழந்தை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே நான் வாரம் பாம்பு புத்துக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். நீங்க ஏன் மாமா இப்படி பண்றீங்க? நீ புத்துல பாலை ஊத்தினாலும் சரி, மோரை ஊத்தினாலும் சரி, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எங்கேயோ வளர நம்ம குழந்தை நல்லபடியா வளரும். தேவையில்லாம டென்ஷன் ஏத்திக்காது போ. மாமா, நான் ஒன்னும் உங்க கூட தர்க்கம் பண்ண வரல, புரியுதா? போற வழியில என்ன கோயில டிராப் பண்ணி விட்டுட்டு போங்களேன். ஐயா, உனக்கு சொன்னா புரியவே புரியாது. எப்ப பார்த்தாலும் டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க. கோயில் இந்த பக்கம் இருக்குன்னா போற வேலை அந்த பக்கம் இருக்கு. நீ டைம் வேஸ்ட் பண்ணது. கிளம்பு. மாமா, வேணாம் மாமா, ரொம்ப விரும்பிக்கிறீங்க. என்ன டிராப் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. ஏன் மேலயும் என் குழந்தை மேலயும் உங்களுக்கு அக்கறையே கிடையாது. நிறுத்துங்க. இப்ப இன்னைக்கு என்ன பிரச்சனை? பாருங்க அத்தை, மணி ஆயிடுச்சு, அவசரமா கோயில்ல டிராப் பண்ணுங்கன்னு சொன்னா நான் வரல, எனக்கு வேற வேலை இருக்குன்னு போயிட்டே இருக்காரு. என்னடா இது, எப்பவுமே அவகிட்ட மோதிக்கிட்டே இருப்பியா? உன் குழந்தை நல்லா இருக்கணும் தானே நீ மாலை போட்டிருக்க? அவரு எந்த குழந்தைக்காக மாலை போட்டிருக்காருன்னு கேளுங்க. எங்க குழந்தைக்காக மாலை போட்டிருக்காரா இல்ல துளசி குழந்தைக்காக மாலை போட்டிருக்காரான்னு கேளுங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அவர் மாலை போட்டிருக்கிறது எங்க குழந்தைக்காக, துளசி குழந்தைக்காக இல்லன்னு சொல்லுங்க பாக்கலாம். ஏண்டா, அவதான் கேக்குறாள்ல, சொல்லேண்டா. இல்ல, நான் துளசி குழந்தைக்காக மாலை போடல, நம்ம குழந்தைக்காக தான் மாலை போட்டேன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டாரு, வாயே திறக்க மாட்டாரு. அவர் மட்டும் இல்லன்னு சொல்லட்டுமே, நான் என் தலையை வெட்டிக்கிறேன். என்னடா நீ துளசி வயித்துல வளர குழந்தைக்காக மாலை போட்டிருக்க? இல்லம்மா, அது இல்ல, எங்க குழந்தைக்காக தான். அப்படியே துளசி குழந்தைக்காக இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு. பாத்தீங்கல்ல, ஊர் குழந்தைய ஊட்டி வளர்த்தா நம்ம குழந்தையும் நாசமா போகும். இந்த கதைலாம் என்கிட்ட வேண்டாம். உன்னை பார்க்கவே எனக்கு வேண்டாம். மாலை போட்டிருக்க, அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். போடா. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்புறம் என்ன மாலை போட்டிருக்கேன்னு. சரி, வர விடு. போங்க. நீங்க போற வேலை உருப்படவே உருப்படாது. நான் வயிறறிஞ்சு சொல்றேன், அந்த வேலை நாசமா தான் போகும். ரொம்ப நன்றி. நீ கூட ஏண்டி மல்லுக்கு நிக்கிற? வேலைக்காக வெளியில போறவங்க கிட்ட இப்படியா பேசுவ? எனக்கு நான் என்ன அவரை பார்க்கு கூட்டிட்டு போங்க, பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க, சினிமாக்கு கூட்டிட்டு போங்க நான் சொல்றேன்? கோயிலுக்கு, அதுவும் வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்காக தானே கூப்பிட்டேன். வேண்டுதலை விட அவருக்கு வேலை ரொம்ப முக்கியமா என்ன? சொல்லுங்க அத்தா, வேலையா முக்கியம்? ஐயோ, வேண்டுதலும் முக்கியம், வேலையும் முக்கியம். இந்த மாதிரி கேட்டா நான் என்னதான் சொல்வேன்? போங்க அத்தா, எப்ப பார்த்தாலும் உங்க மகன் பக்கமே சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க. சரி, நீ இதே மாதிரி இங்கே நின்னு பேசிட்டே இருந்தா அங்க கோயில் மூடிடுவாங்க. கிளம்பு. போங்க. போடி. கடைசியில் அவனுங்க இந்த மாதிரி என்ன ஏமாத்துவாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. பட பைத்தியக்காரா, பூரணி தொலைச்சிட்டு இப்ப அவனுங்களும் ஏமாந்து போய் நிக்கிறாங்க. பத்மா, பணம் போனது பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. பணம் போன பரவாயில்ல, எப்படி அது சம்பாதிச்சிடலாம். பத்மா, எனக்கு இப்போ நம்ம குழந்தை உயிரோட இருக்காளா இல்லையாங்கிறது சந்தேகமா இருக்கு. ஒரே பயமா இருக்கு. இருப்பா, அவ உயிரோட இருக்கணும் தானே தப்பிச்சு போயிருக்கா. பத்மா, நம்ம குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு நினைக்கிறேன். அதனாலதான் அவனுங்க குழந்தைய கண்ணுல காட்டாம பணத்தோட தப்பிச்சு போயிட்டானுங்க. அது ஒண்ணுதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவ தப்பிச்சாலும் பணம் வந்துருச்சு, அது போதும்.
பத்மா பத்மா என்ன ஏன் இப்படி நிக்கிற? என்ன கேட்டீங்க? இல்ல நான் பாட்டுக்கு பேசிருக்க, நீ அமைதியா நிக்கிற. நான் என்னத்தங்க பேசுறது? நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியாம நிக்கிறேன். இங்க பாருங்க, இந்த நாளா நானும் நிம்மதியா இல்ல, என் மனசும் நிம்மதியா இல்ல. பணம் போனதை பத்தி எனக்கும் கவலை இல்ல. ஆனா பூரணி என்னானாலோ ஏதானாலும் தானே தெரியல. இல்ல பத்மா, இல்ல இது இனிமே நாம அமைதியா இருந்தா சரிப்பட்டு வராது. போலீஸ்க்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஐயோ வேணாங்க, நீங்க பாட்டு போலீஸ்க்கு போய் நம்ம பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போதுங்க. பொறுத்தது பொறுத்துட்டோம், இன்னும் ஒரு நாள் பொறுத்து பாப்போமே. அவங்க கிட்ட இருந்து ஏதாவது தகவல் வந்தாலும் வருங்க. எப்படி வரும்? எப்படி வரும்? வராது. அவனுக்கு தான் அவனுக்கு கேட்ட பணத்தோட கம்பி நீட்டிட்டாங்களே, ஓடி போயிட்டானுங்களே. தப்பு என்னமோ நடந்திருக்கு பத்மா, என்னமோ தப்பு நடந்திருக்கு. ஏதோ தப்பு நடக்க போய் தான் அவனுக்கு வந்து என் குழந்தைய கண்ணுலயே காட்டாம பணத்தோட ஓடி போயிட்டானுங்க. ஐயோ, என் குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. போலீஸ்க்கு போயிட வேண்டியதான். ஐயோ இங்க பாருங்க, ஏங்க தேவையில்லாம போலீஸ் போலீஸ்னு வம்ப இழுத்துக்கிட்டே இருக்கீங்க? இது வரைக்கும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ நான் சொல்றேங்க. பூரணிக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, அவ நல்லா இருப்பா. இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. பூரணி நல்லபடியா நம்ம கிட்ட வந்து சேருவா. அவ வந்ததுக்கு அப்புறம் வேணா நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாமே. வருவாளா பத்மா? சத்தியமா வருவாங்க, நீங்க தைரியமா இருங்க. நம்ம பொண்ணு கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வந்துருவா. எனக்கு எனக்கு என்னமோ கலவரமாவே இருக்கு. இங்க பாருங்க, ஒரு கலவரமா வேண்டாங்க. பூரணி ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நம்ம கிட்ட வந்து சேருவா. நீங்க நம்புற தெய்வத்தை போய் முழுசா நீங்க வேண்டுங்க. போங்க வினோத், போய் கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க. ஆண்டவா, என் குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. ஆண்டவா, என் குழந்தைய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு.